போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் ட்ரெயின் சத்தம் வந்து அந்த காருக்காட்டுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தது. வேன் வந்தெல்லாம் நான் பார்க்கல. நான் போயிட்டு கால் கழுவிட்டு இப்படி வெளியில வந்தேன். ஒரே டமார்னு ஒரே சத்தம் கேட்டுச்சு. ரெண்டாவது ஜேஜிபி வச்சு ஊடு இடிக்கிற சத்தம் மாதிரி கேட்டுது. இங்க என்ன இடிக்கிறாங்க, ஒன்றும் இறக்கலையா, என்ன சத்தம்ட்டு ஓடியாந்தா எங்க மக்கள் பூரா இங்கேயே நின்றுட்டு கத்திட்டு கிடந்தாங்க. என் பிள்ளை போச்சு உன் பிள்ளை போச்சுன்னு. நான் ஒண்டி மட்டும் ட்ரெயின் ரோட்டு மேலே ஏறினேன். ஏறிட்டு இங்கே பார்த்தா அந்த பேத்தி செடி மரவில் வேன் கடந்துச்சு. கடந்தனா ட்ரெயின் அங்கே நின்றுது. நின்னாக்கா ஒரு தம்பி வந்து வேனில் இருந்த தம்பி இப்படி ஏந்தி இந்த காலை இப்படி இப்படி துள்ளிக்கிட்டு தண்டவளத்தை தாண்டி அண்ணாண்ட போயிட்டு நின்னான். அந்த பாப்பா எனக்கு ஆனா பொண்ணாவே அடையாளம் தெரியல. தெற்கு வடக்கில் ட்ரெயின் ரோட்டு ஓரம் தண்டவாளத்தில் கடந்துச்சு. ட்ரெயின் கடைச்சிப்பட்டியிலேருந்து 2 தம்பிங்க இறங்கி ஓடியாந்தாங்க. பார்த்துட்டு அதோட இந்த ஒயரை அறுத்துக்கிட்டு ட்ரெயின் போகிற கம்பி அறுத்துக்கிட்டு விழுந்து ஒரே புதைச்சில். நான் அப்படியே இப்படி காலை இப்படி தூக்கி வச்சுட்டேன். இல்லைன்னா என் தலையிலும் ஒன்று விழுந்திருக்கும். இதெல்லாம் நான் மெயின் கேட்டு வாசப்படியில் கிராஸ் ஆகிற ரோட்டில் நின்று பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் ஓடியாந்தா ஐயோ ஐயோ ஐயோன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு கத்தினேன். அப்புறம் எங்கள் மக்கள் அங்கேருந்து